அவங்களுக்கு அந்த சகிப் சாதா பரான்ன்றவர் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஓப்பனர் கம்பெனில ஓப்பனரா இறங்குறாரு அவரை சொல்றீங்களா சார்? ஆமா ஆமா. ஸோ ஏன்னா ஏசியா கப்லயுமே இந்தியா கூட ஆமா. அண்ட் எஸ்பெஷலி பும்ராவை நல்லா பிளே பண்ணாரு. இந்த T20 வேர்ல்ட் கப்பையும் ரொம்ப பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 100+ ரன்ஸ் அடிச்சிருக்காரு 2 இன்னிங்ஸ்ல. 7 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அவங்களோட ஊர்ல ஒரு பிளேயர் வேற அபிஷேக் சர்மாவோட சகிப் சாதா தான் அதிக சிக்ஸஸ் அடிப்பாரு இந்த டோர்னமெண்ட்ல. அப்படி அடிக்கல அப்படின்னா நான் ட்ரெஸ் எல்லாம் இல்லாம நினைக்கிறேன். இந்த ஹேடன் சொன்ன மாதிரி அவரும் ஒரு இந்த சேலஞ்ச் ஆசஸ்ல பண்ணியிருந்தாரு. சொன்ன மாதிரியே வா. ஆமா அதே மாதிரி. சோ அதே மாதிரி பார்த்தா அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிட்டாரு. அடுத்து இப்ப இன்ஜுரியில இருக்காரு. இது வரைக்கும் ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. ஸ்குவாட் வைஸ் பார்த்தா பிளேயர்ஸ் வைஸ் பார்த்தா இந்தியன் டீம் வந்து எங்கேயோ இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த டோர்னமெண்டோட ஸ்டார்ட்ல. பாகிஸ்தான் டீம் வந்து அந்த ஜோன்லயே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இப்ப இருக்கிற கண்டிஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப பாகிஸ்தான் டீமுக்கும் ஒரு சின்ன சான்ஸ் இருக்கோ, அவங்களாலையும் நல்லா கம்பீட் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பின் போலிங் ஆப்ஷன்ஸ் இந்தியாவோட உங்களுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்றதுனால அங்க வருவாங்கன்னு தோணுது. பட் இந்தியாவோட டீப் பேட்டிங் லைன் அப்னால இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது.